நம்ம 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய சைஸ் ஜூஸ் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான வெஜிடபிள் ட்ரேவாக மாற்ற போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 12 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கட் போட்டு விட்டுக்கோங்க. கட் போட்டு விட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரையாங்கிளுடைய டாப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழகாக வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஆர்கனைசரை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி தான் போட்டு யூஸ் பண்ண போகிறேன். இந்த பாட்டிலில் நான் 1 கிலோ தக்காளியை வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி 1 கிலோ வரும் தக்காளியை அழகாக நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோங்களா, அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் நீங்கள் மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாட்டிலை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வெஜிடபிள் ட்ரேவை நீங்கள் இந்த மாதிரி படுக்க வச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லை நிற்க வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். உங்கள் ஃப்ரிட்ஜில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாட்டிலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அந்த ஓப்பனை யூஸ் பண்ணி அழகாக தக்காளி எடுத்துக்கிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம்.